ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டிலேயே கிறிஸ்பியான ஸ்நாக் ரெசிபி வாழைக்காய் சிப்ஸ் தான் செய்ய போகிறோம். இது செய்ய ரெண்டு வாழைக்காய் இருந்தால் போதும். வாங்க நம்ம வீட்டு தோட்டத்திலேயே பறிச்சுட்டு வந்துடலாம். இப்போ இதை நல்லா கழுவி எடுத்தாச்சு. வாழைக்காயை ரெண்டு பக்கமும் கட் பண்ணிட்டு தோல் சீவி எடுத்துக்கலாம். இது போல ரெண்டையும் தோல் சீவி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த தோல் சீவி வச்சிருக்க வாழைக்காயை சீவிக்கலாம். நம்ம வீட்டில் காயெல்லாம் சீவ வச்சிருப்போம் இல்லையா, அதில் கூட நம்ம சீவிக்கலாம். இல்லைன்னா இது போல கிடைச்சா வாங்கிக்கோங்க. இது எங்கள் ஊரில் லோக்கல் மார்க்கெட்லேயே வாங்கினது தான். இப்போ வாழைக்காயை இந்த பீலரில் வச்சு ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வாழைக்காயை டைரெக்டாகவே கூட எண்ணெயில் சீவி விட்டுடலாம். ஆனால் அதுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். முகத்தில் கையிலலாம் எண்ணெய் படாமல் பார்த்துக்கணும். ஒரு சில டைமில் கை வழுக்கி காய் எண்ணெயில் கூட விட்டுடுவோம். இந்த ரிஸ்க்லாம் வேணான்னு தான் இந்த மெத்தடே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் சீவி வச்சிருக்க வாழைக்காயை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் ஒன்று மேலே ஒன்று ஒட்டாமல் வரும். கொஞ்சம் நேரம் ஆகும் தான், சிரமம் பார்க்காம டைம் எடுத்து இது போல் பண்ணோம்னா நல்ல மொறுமொறுப்பான சிப்ஸ் கிடைக்கும். கைவிடாமல் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா திருப்பி திருப்பி போட்டு கலர் ரொம்பவும் சேஞ்ச் ஆகிடாமல் இந்த மாதிரி பதத்தில் எடுத்துக்கலாம். வாழைக்காயை போடும்போது ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். இடையில வேகத்துக்காக நீங்கள் கொஞ்சம் லோ ஃப்ளேமு ஹை ஃப்ளேம்னு மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். இது போலவே எல்லாத்தையும் அடுத்தடுத்து பொரிச்சு எடுத்துக்குங்க. இப்போ வாழைக்காய் சிப்ஸுக்கு தேவையான உப்பு காரத்தை டைரெக்டாகவே இந்த எண்ணெயிலே கூட தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம அப்படி சேர்க்கும்போது அடுத்தடுத்து நம்ம சிப்ஸ் பொரிச்சு எடுக்கும்போது எண்ணெய் ரொம்பவே கருகிடும். அப்படி கருகும்போது சிப்ஸும் தீஞ்சு போன கலரில் வரும். அது பார்க்கவும் சாப்பிடவும் நல்லா இருக்காது. அதனால இப்படியே செஞ்சுக்கலாம். கலரும் டேஸ்ட்டும் மாறாமல் வரும். இப்போ எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் உப்பும் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூளும் சேர்ந்து நல்லா ஈவனாக கலந்து வச்சுக்கிறேன். கடைசியாக ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை எண்ணெயில் பொரிச்சுக்கோங்க. அது கூடவே கலந்து வச்சிருக்க உப்பு காரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்து நல்லா குலுக்கி விட்டுக்குங்க. இந்த கருவேப்பிலை இருக்கிற அரோமாவும் மொறுமொறுப்பும் சேர்ந்து நீங்கள் சிப்ஸ் கடிச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். என்னங்க, கல்யாண வீட்டு பந்தியில் போடுற சிப்ஸ் மாதிரி இருக்கா? இப்போவே சாப்பிடணும்னு தோணுதா? அப்போ போய் இப்போவே செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.